மீண்டும் என்னுடைய பணிவான வணக்கம் உங்களுக்கு. குழந்தைகளின் நாவிலிருந்து தமிழ் ஒலி புறப்பட்டு இந்த அவையை மணக்கச் செய்த அந்த மனத்தை நாம் நம் செவிகளால் நுகர்ந்தோம். இப்போ நாமே பேச போறோம். பெரியவர்கள் மழலை முடிந்தது, அறிவின் முதிர்ச்சி இப்போது வெளிப்பட போகிறது. அதுல எது முக்கியமா வரப்போகுது அப்படின்னா, குடும்பம் சிறப்படைய பெரிதும் காரணம் இல்லத்தரசிகளா, வேலைக்கு செல்லும் அரசிகளா அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதில் முன்னாடி ஐயா அவங்க சொன்ன மாதிரி பட்டிமன்றம் என்னால் அல்ல, அதை மட்டும் நான் எப்போதும் தெளிவாக சொல்லிடணும். ஒரு வரலாறு நம்ம தமிழ் மக்கள் உண்மையான வரலாற்றை தெரிந்து கொள்ளணும். பட்டிமன்றம் நெடுங்காலமாக இருந்து தமிழில் மட்டுமே இருந்து வருகிற ஒன்று. அது மணிமேகலையில் பேசப்படுகிறது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் உண்டு, வேற மாதிரி இருக்கு. மணிமேகலையில் ஒட்டிய சமயத்து உருபொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கு அறிந்து ஏறுமின், பட்டி மண்டபம் அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ அன்னைக்கு சமய பெரியவர்கள் அதை பேசிக்கிட்டாங்க. என் சமயம் பெரிது, உன் சமயம் தீது அப்படின்னு சமய விவாதங்கள் நடந்தன அன்றைக்கு. அப்படி நடக்கும்போது கேட்க வந்திருந்த ஆட்கள் கட்சி பிரிந்து கொண்டு, இன்றைக்கு எப்படி அரசியல் கலவரங்கள் நடந்ததோ அது போலவே அன்றைக்கும் இந்த தமிழ் மக்கள் மத்தியில் எப்போதுமே உணர்ச்சி வசப்படுகிற மக்கள் அதை கலவரம் பண்ணிக்கிட்டாங்க. அதனாலே அவர் கிழக்கி கூட்டாரு, செற்றம் கலாம் செய்யாது அகலுமென்னாங்க. கோவப்படாத, கலகம் பண்ணாத அப்படின்னு அதில் சொல்கிறாங்க. அந்த பட்டிமண்டபம் மெல்ல 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 வளர்ந்து கம்பனுடைய காலத்துக்கு இவர் மாணிக்கவாசகர் காலத்துக்கு வரும்போது அப்பவும் சமயத்தில் தான் நிற்குது. அது எட்டினோடு 2 அறியாத எண்ணெய் பட்டிமண்டபம் ஏற்றினை ஏற்றினை அப்படின்றார் பெரிய. அப்போ சமயம்தான் பட்டிமன்றத்துக்கு இடம் கொடுத்தது. பட்டிமன்றத்தில் சமயத்தை பற்றி வாதங்கள் தான் வந்தது. காலப்போக்கில் அந்த பட்டிமண்டபத்தில் பல்வேறு கலைகளை பற்றி விவாதங்கள் நடந்தன. அதை கம்பன் குறிப்பிடுறான், பன்னருங்கலைதறி பட்டிமண்டபம் அப்படின்னு. எப்போது கம்பன் குறிப்பிட்டாரோ அப்போது கம்பனை இந்த தமிழ் மக்களுக்கு கொண்டு வந்து காட்டிவிட வேண்டும், எல்லா மக்களும் அவரை ஏற்று தோற்று புகழ வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்த அறிஞர் பெரியவர், அவரை எப்போதும் தமிழ் இருக்கிற அளவு நினைத்திருக்க வேண்டும், அறிஞர் சாவனா கணேசன் அவர்கள். அவங்க தான் பட்டிமண்டபம் என்ற ஒன்றை உருவாக்கி இது இப்படி இருக்கணும் அப்படி ஒரு வடிவம் கொடுத்தாங்க. ஏட்டில் இருந்த ஒன்றை எப்படி ஆக்கி காட்டலாம் என்று வடிவம் கொடுத்தவர் அவர்தான். உள்ளபடி அதுக்கு இது இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு வடிவம் கொடுத்த பெரியவர் அவர்தான். அதில் அறிஞர்கள் முழுவதும் போய் கலந்துக்கிட்டாங்க. மெல்ல மெல்ல அது இருந்ததே வீதிகளுக்கு கொண்டு வந்த பெரியவர் திரு குன்றக்குடி அடிகளார். அப்புறம்தான் எங்களுடைய பணிகள் எல்லாம். இதுதான் உண்மையான வரலாறு. இதை தயவு செய்து யாரும் திரித்து விடக்கூடாது. ஏன்னா தமிழ் மக்கள் எப்போதும் உண்மை, நான் இன்றைக்கு ஆமா நான் தான் சொல்லிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, உண்மை சாகாது. அது நாளைக்கு உண்மை வருகிற போது என் பொய்மை அடிபட்டு போயிடும். அப்படி நான் தோற்பதை விட இப்போது பணிவாக இந்த இடத்துல உண்மையை சொல்லி நான் நன்றாக இருப்பது நல்லது. அதனால சொல்றேன். இப்போ இந்த இடத்துல குடும்பத்தை பற்றி, நம்ம பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி பேசணும், அவர்களுக்கு கண்டிப்பு வேணுமா அப்படின்றத பற்றி பேசணும். அதுவும் குடும்பம் தான். இப்போ மறுபடியும் என்ன செய்யறோம், இந்த குடும்பம் சிறப்படையணும்.
நல்லா இருக்கணும். கல்யாணம் கட்டிட்டு வந்துட்டான். என்னமோ நம்ம வீட்டில் எப்படியாவது இவன் அடங்க மாட்டேங்கிறான், அடக்கிறதுக்கு ஏதாவது ஒன்று போட்டாகணும், அது ஒரு மூக்கனாங்கயிறுன்னு அவங்க நினைக்கிறாங்க. அப்படியா? அல்லது இதை எப்போவாவது வெளியேற்றிட்டேன்னா வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன். நம்ம கிராமத்தில் அப்படி தான் சொல்கிறாங்க, வயிற்றில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கேன், இதை இன்னும் மட்டும் கரையை ஏற்றிட்டேன்னா நிம்மதியாக கண்ணை மூடிடுவேன் அப்படின்னு. பையனை பற்றி எனக்கு கவலை இல்லைங்க, அது எழுதி எப்படியும் போகும், எப்படியும் போகும். இந்த பொம்பளை பிள்ளையை நினச்சா தான் எனக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. ஒரு நல்ல இடத்துல கையை பிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு நினச்சதுனாலையோ எப்படியோ இவள் தான் இவர் தான் அப்படின்னு ஒரு பொருத்தம் நமக்கு கிடைத்து, அது வடகடலில் கிடந்த ஒன்றும் தென்கடலில் கிடந்த ஒன்றும் இணைகிறது போல நம்ம நினச்சி பார்த்தோமா, இந்த அம்மாவை தான் கெட்ட போகிறோம்னு நினச்சோமா? இல்லை இல்லை இல்லை, என்னமோ பார்த்தோம் பார்க்கல, அமைஞ்சு போச்சு. அப்புறம்தான் சொல்லுது அந்த அம்மா, ஒரு கணத்தில் ஏமாந்துட்டேன். அந்த அம்மா சொல்லுது, இப்படியா நினச்சேன், நான் இப்படி ஆகும்னு நான் நினச்சேன்னா? எத்தனை பேர் என்னை கேட்டு வந்தாங்க, எத்தனை பேர் கேட்டு வந்தாங்க. அப்போ தான் நம்ம நினைக்கிறோம் கொடுத்து தொலைச்சிருக்கலாம். ஒன்று அந்தானே காத்திருந்திருக்காங்க, என்னை கெடுக்கெடுப்புலே காத்திருந்திருக்காங்க நம்ம நினைக்கிறோம். எப்படியோ ஒரு வழியா அது அவர் கண்ணதாசன் பாஷையில் சொன்னார் என்றால், இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வைத்தானே தேவன் அன்று. அதான் சுருக்கமாக அவருடைய மொழியில் சொன்னால், அது எனக்கு பொறுத்த மட்டும் அதான் இது இறை திட்டம். இதுதான் இது என்றைக்கோ இருந்து ஒரு முன்னை தொடர்பு. அந்த முன்னை தொடர்புகளில் நாம் தொடர்ந்து வருகிறோம், விட முடியாது அது. அதனால தான் இம்மை பிறப்பில் பிரியலம் என்ற நான் கழகத்திலிருந்து கண்ணீரை நீர் கொண்ட நல்லார் திருவள்ளுவர். இவன் சொல்லிட்டான், இந்த பிறவியில் ஒன்று நான் பிரியவே மாட்டேன் நானா. அவன் அதுக்கு அழுதுட்டானா. அப்போ அப்பா ஏயா ஓ இங்கே பாரு, நான் என்னம்மா நல்ல இந்த பிறவியில் பிரிய மாட்டேன்னு சொன்னியே, அப்போ அடுத்த பிறவியில் வேறு ரெடியாக இருக்கியா? வேற ஒருத்தையை பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்கியா? நீயே பிச்சு பிடிவேன், உன்னை விட மாட்டேன், பேயா வருவேன். அந்த மாதிரி ஒரு இது ஒரு இணக்கம், இது ஒரு இணக்கம், இது ஊழியாக தொடர்ந்து வருகின்ற ஒரு தொடர்பு அப்படின்றாங்க. ஒன்றோடு ஒன்று கலந்து வருகிற ஒரு தொடர்பு அது. இவர் தான் அப்படின்னு அந்த குடும்பத்துக்குள்ளே அது சிறப்படையணும். இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கு. ஏதோ நம்ம அப்பா அம்மா நமக்கு கல்வி கொடுத்தாங்க, அவங்க கஷ்டத்தை, அவங்களுடைய கஷ்டங்கள் இருந்திருக்கு, எத்தனையோ அவங்க பாடுபட்டு நம்ம அவங்கள தங்களை தேய்த்து கொண்டு, அந்த மெழுகுதிரியை பற்றி ஊதுவத்தியை பற்றியெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது தேய்ச்சிக்கிட்டு அந்த அறைக்கு மனம் தருவது போல நம்முடைய பெற்றோர் நமக்காக தங்களை தேய்த்து கொண்டு ஒவ்வொரு, இங்கே எப்படின்னு எனக்கு தெரியாது, எல்லா ஊர்லேயும் அப்படி தான், தாய்னா அப்படி தான் இருப்பா, தங்களை தேய்த்துக்கிட்டு இருக்கிறத தனக்குன்னு ஒழித்து வச்சுருந்து தான் பிள்ளைகளுக்கு கொடுத்து சாப்பிட்றா அப்படின்னு. அதில் இந்த பிள்ளை பார்த்து அவன்னா உனக்கு ரொம்ப பிரியம், அவனை இது சொல்ல, அப்புறம் அவனை தட்டி கொடுத்து, இல்லைடா ஐயா மெலிஞ்சு கிடக்காண்டா, பாரு உன் தம்பி தானேக்கா, பாரு எப்படி இருக்கானா, அவன் வஞ்சகம் பிடிச்சவன், அவனும் அப்படி தான் இருப்பான். சரி, அப்போ பார்க்குறாரு, இதுங்கிறது எந்த புத்தியில் வந்துச்சு, எங்கள் வம்சத்துலேயும் இப்படி குணம் இல்லையே, இந்த மனுஷன் வீட்டில் இப்படி இருக்குமோ நினைச்சு அவரை ஒரு நாள், ஏய் உங்கள் வீட்டில்
யாரும் பொறாமப்படுவாங்களோ. எந்த பைய பொறாமப்பட்டேன், அதான் கிடையாது. என்னத்தையோ கொண்டாந்து விட்டுட்டாங்க, அவர் எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. இதுதாயா உலகம். இல்லாட்டி திருவள்ளுவர் கடைசியில் சொல்லுவார்னா அப்படி பார்த்து, என்னடா பெரிய தேவலோகம், தேவலோகம் அது பெரிய இவர் இறைவன் சொர்க்கம், இவர் ஒரு தாமரை கண்ணான் அவனுடைய உலகம்னு சொல்கிறீங்களே, இங்கே எல்லாம் இருக்குன்னு சொல்கிறீங்களப்பா, என்ன இருக்குது வா, எனக்கு தேவையில்லை. அவருக்கு எப்போ ஒரு கிக்கு இருந்திருக்கு. அவர் அது வீட்டம்மா கூட அவர் 2 பேரும் தனிமையில் இருக்கிற போது இந்த குரல் வந்திருக்கணும். அப்படி அந்த அம்மா சாஞ்சிக்கிட்டு இருந்திருக்கோம், இவர் தோள் மேலே சாஞ்சி இருந்திருக்கோம், அல்லது இவர் அந்த அம்மா தோள் மேலே சாஞ்சிருக்கணும். சாஞ்சிருக்கிற போது அவரே விடயம் சொல்கிறார், தாம் வீழ்வார். இவர் அந்த அம்மா விரும்புகிறார், அந்த அம்மா இவரை, ஏயா யோ என்னை நிச்சயமாக பிடிக்குதா உனக்கு? கேட்டிருக்கலாம், என்ன பேசினாலும் நம்மளுக்கு தெரியும் கேட்டிருக்காங்க. அவர் உடனே பிடிக்காமலையா பிள்ளை, நீ போட்டதெல்லாம் சாப்பிடுறல, இதெல்லாம் சாப்பிட்றேனே, அன்னைக்கு போட்டிருந்த பாரு, என் ஜென்மத்திலையும் நான் அப்படி சாப்பிட்றேன், அதையே நான் சாப்பிட்டுட்டேனே. அந்த மாதிரி சொல்லி அந்த மகிழ்கிற நேரத்தில் சொல்றாரு, தாம் வீழ்வார் மென் தோல் துயிலின் இனிதுகொள் தாமரை கண்ணான் உலகினார். நான் அவளை விரும்புகிறேன், அவள் என்னை விரும்புகிறாள். அவளுடைய மேனியிலே சாய்ந்து நான் அனுபவிக்கிற இந்த சுகத்தை விடவா அந்த சுகம் பெரிது போற அப்படின்னா அவங்க மனசுக்குள்ளே எவ்வளோ பெரிய உணர்வுகள் இருந்திருக்கணும். அந்த குடும்பம் சிறக்கணும். என்ன செய்யணும்? ஏதோ 4 பக்கம் மனுஷன் நம்மளை பாராட்டணும். ஏதோ கட்டினாயா, பக்கத்தில் இருக்க சொல்கிறாரு, பொண்ணு கொடுத்தா இப்படி பையில் கொடுக்கணுமையா அப்படின்னு சொல்லணும். பொண்ணுன்னு கட்டிட்டு வந்தால் இப்படி இடத்துல கட்டிட்டு வரணுமையா, இந்த பொண்ணை பார்த்து சொல்கிறாங்க. பிள்ளைகளை பார்த்து சின்ன பிள்ளை இப்படியே பாடுறா, இந்த பையகள்லாம் எப்படி இருக்காங்களா பாடுறா அப்படின்னு சொல்லணும். அப்படி ஒரு குடும்பம். அந்த குடும்பம் சிறப்படைய வேண்டுமென்றால் என்ன செய்யறது? இந்த பிள்ளைகள் நம்ம வீட்டுக்கு அவங்க தான் எல்லாம். இப்போல்லாம் அதுக்கு புதுசாக தமிழ்நாட்டில் ஹோம் மேக்கர் அப்படின்றாங்க. வேலைக்கு போகலை, வேலைக்கு போகாததுக்கு என்னமா செய்கிறீங்க அப்படின்னா ஹோம் மேக்கர். அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்க நினைக்கிறாங்க நம்ம என்ன ஹோம் மேக்கர் இல்லையா? வேலைக்கு போகிறவங்களும் ஹோம் மேக்கர் தானே, இல்லத்தரசிகள் தானே, அதனால் அது இங்கே வர வேண்டாம். இவங்க வேலை போட்டாங்க இல்லத்தரசிகள்னு சொல்லி. வீட்டிலேயே இருப்பவர்களா, வேலைக்கும் சென்று வருபவர்களா தானே சுருக்கம், அதானே அது சொல்லியிருக்க. அதனால் அவங்கெல்லாம் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருந்தால் தான் அந்த குடும்பம் சிறப்படையும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு அணி என்ன சொல்கிறது, இல்லை இன்றைக்கி இருக்கிற சூழலில் போகணும் அப்படின்னு நினைக்கிது. இவ்வளோதான். என்ன கருத்தில் இருக்கீங்க இருக்குது, மெஜாரிட்டியாக இருக்க போதுன்னு தெரியல, எனக்கு என்ன இருக்குன்னு தெரியாது. ஆனால் எது காரணம், சிறப்படைகிறதுக்கு எது பெரிதும் காரணம்? இவங்களா? இல்லத்தரசின்றது யார்? இல்லத்தரசிகள் தரிசினா. இந்த சைடில் இல்லத்தரசிகளே வீட்டில் இருந்து நல்லா சமைச்சு அவர் வருவரை பார்த்துருந்து வருகிற போது செருப்பை கழட்டி வைக்க சொல்லி இருக்குல்லங்க. ஆமாம், உன் காலடி ஓசையிலே உன் காதலை நான் அறிவேன். தொலைவில் இருந்து இந்த காலடி ஓசை கேட்கிற போதே வரார் 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 பராக் பராக் அப்படின்னு அப்படி இருக்கக்கூடிய ஆளா
இல்லை அங்கேருந்து வரும்போதே அந்த மனுஷன் முன்னாடி வந்து ஒரு காப்பி போட்டு வச்சாங்க அப்படி நினைக்கக்கூடிய அவங்களாம் சுருக்கமாக நான் சும்மா ஒரு இதுக்காக சொல்கிறேன், அதுக்காக இப்போ தீர்ப்பு சொல்லிட்டேன்னு அர்த்தம் இல்லை. இவங்க வீட்டிலேயே இருப்பவர்கள் தாங்க, இருந்து கணவனுக்கு பிள்ளைகளுக்கு தொண்டு செய்து குடும்பம் சிறப்படையும்ன்றாங்க. அவங்க இல்லை வேலைக்கு போயிட்டு வந்த தாயா சிறப்படையும்ன்றாங்க. உங்களுடைய கருத்துக்கள் பிள்ளைகளுக்கு தெரியாது, நம்ம பிள்ளைகள் உட்காந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவும் நடிக்கணும்ல, வெறுமனே போய் தீசிஸ் படிக்கிற மாதிரி கருத்தை மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா எந்திரிச்சு போயிடலாங்க. தெரியுமாப்பா இப்படிலாம் நினச்சி தான் நாங்கள் கட்டிட்டு வந்தோம், ஒன்றும் சரியில்லை அப்படின்னு. அது இல்லாதபடிக்கு கொஞ்சம் கலகலப்பாக்கிடுவோம் அப்படின்னா இல்லத்தரசிகளே அப்படின்னு அணில தொடங்குறவங்க அன்பு செல்வி அவங்க வாங்க சொல்லுங்க. வாழ்க வையகம், வாழ்க தமிழ், வாழ்க வளமுடன்.